அஜ்வத் அஸ்ஸலாமு அலைக்கும். அஜ்வத் வந்துட்டாரு இன்னைக்கு நேரத்தோட வந்துட்டாரு. அஜ்வத் நல்லா பேசிருக்கிறீங்க. அது எதை சொல்றது தெரியுமா? அந்த உடலை நான் என்று எடுக்கிற விஷயம் இருக்கே, இந்த கண் உணருமா காது உணருமா, அது உணர்றது யாரு என்று சொல்லி நல்ல தெளிவா விளங்கி இருக்கிறீங்க. உங்களோட பேச்சில இருந்துதான் நான் பிடிச்சேன். நீங்க இந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட முராக்கபா வேலை செய்யும். அப்படி முராக்கபாவெல்லாம் வேலை செய்யாம சிந்தனை வராம அந்த நுட்பங்களை பேச இயலாது, பிடிபடாது. மிச்சம் பேருக்கு பிடிபடாம இருக்கிற காரணம் அதான். என்னால வேற என்னையா அவருக்கு அந்த என்னடா ஒரு விஷயத்தை சென்ன உடனே இப்படி இப்படி காது கொடுத்து கேட்கிறவங்களுக்கு கேட்கும். இப்படி காதை கொடுத்து கேட்டா கேட்கும். அவங்க ஒரு நேர பொழுதுபோக்குக்காக ஒரு விஷயத்தை கேட்டாலண்டா அதை என்ன செய்யும்? அது பதிகிற வீதம் குறையும், அது பதிப்படாது. அப்ப இப்ப இந்த இன்றைக்கு ரெக்கார்டிங்க நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் நுட்பமா போகுமா? என்ன சார் நான் விட மாட்டேன். அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஏகமா இருக்கிறது ஒரு தத்துவம் என்று விளங்கப்படுத்தின அந்த புத்திக்காரன் யாரு? 5 நிமிஷத்துக்குள்ள அவ்வளவுக்கு அவருக்கு பிஸி, அவ்வளவுக்கு அவருக்கு கொள்கையை விளங்குறதுக்கும் கொள்கையை பேசுறதுக்கு நேரம் இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பாருங்க, சாதிக்கின்றவன் குர்ஆன் ஆயத்து போட்டிருக்கிறான், சாபமிக்க ஆயத்துகள் போட்டிருக்கிறான், அதை எங்களை நோக்கி போடுறான். அதாவது உண்மையை மறுத்து திரட்டினவர்கள் அந்த வசனங்களே போட்டிருக்கிறான். நீ ஒரு உண்மையான ஆண்மை தான் சட்டமாவே நீ எப்படி கேள்விப்பட்டாய் பேசி போட்டு பார்ப்போம், அல்லது யாருக்கு சாபம் அப்ப பார்வையாளர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அவரே பேசி போட்டிருக்கிறோம், பாப்போம் என்ன செய்வாங்க. அவர் இப்ப மிச்சம் அந்த குடும்பம் ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு நாம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப என்ன சொன்னா, குடும்பம் ஆரம்பிச்சதுல இருந்தே நாம் அவருக்கு விளங்கப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா அவர் விளங்க வரண்டு இல்லை. அந்த விளக்கத்தை கொண்டு பிள்ளைகள் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதலும் ஒரு ஆள் எனக்கு கோல் எடுத்தாரு, என்னோட பேசிக்க கிடைக்கல, உறவாட்ட டைம் ஆயிட்டு, உறவாட்டத்தை முடிச்சுட்டு தான் அவர் கோல் எடுக்கணும். அப்ப அங்க அவருக்கு நாம விளக்கம் கொடுக்கோம். அங்க விளங்கி கொள்ற கல்புகள் வேற ஆயிடுச்சு. அந்த உள்ளத்துக்கெல்லாம் நாம விளக்கி கொடுக்குற விஷயம் பிடிபடுது, அதுகள் பிடிக்குது. அப்ப இப்ப அவர் விளங்குவார் இல்லை, நாம விளக்குறது அவர் தான் காரணமா இருக்காரு. நாம விளக்கத்தை கொடுப்போம், அங்க அது சரி என்று காண்ற கல்பண்டு வருகுது. இப்ப நாம எல்லாம் உஸ்தாதுக்கிட்ட அப்படித்தானங்க போனேன். ஆரம்பத்துல நாம எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன், நாம உஸ்தாதுல கல்வியே ஏற்றுக்கொண்டிருந்த ஆக்கலாம் இல்லையே. அப்ப ஒரு விஷயம் விளங்க நம்மள உள்ளத்துக்கு சரி என்று கண்ட உடனே போய் அங்க பார்த்தா, இப்ப அடுத்த கட்டை இப்ப நாம பார்க்க வேண்டியது அனுபவத்தில பெற்றுக்கொள்றோம். அனுபவத்துல பெற்றுக்கொள்றேன் என்று சொன்னா திக்ருல் ஜல்லியில இருந்து சரி வராது, திக்ருல் கல்விக்கு வரணும். அதை குறிப்பிட்ட நேரம் என்ன செய்யணும், அதை செயற்படுத்தணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை மறக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும். என்ன 1008 வேலை இருந்தாலும் சரி. இப்ப உலகம் ஒரு பிணக்காடு, அதை அதிகமாக உவப்பவர்கள் நாய்கள் என்று தானே சொல்லியிருக்கீங்க. இப்ப உவப்பவர்கள் நாய்கள் என்று சொல்லல. அப்ப உஸ்தாது பாட்டில சொல்றாங்க, அளவோட எடுத்துக்கங்க. அப்ப நமக்கு தெரியும் நம்மளோட அளவு எவ்வளவு வேண்டும், அதோட நாம எடுத்துக்கிட்டு அதுக்கு மீதமா இருக்கிற நேரத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கேன்னா, இந்த கொள்கைக்காக, இதை தியானிக்கிறதுக்காக, இந்த திக்ரு செய்யறதுக்காக செலவழிக்க வேண்டிய எவ்வளவுதான். அதுக்குள்ள போகணும். வேற தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில் அடிப்படாது. அப்படி நம்மளை நாம நெறிப்படுத்தணும். அது அன்றைக்கு
அந்த பாடலோட எடுத்தாக உடலே உடலே உடல் நெறியோட வாழைண்டு அந்த நெறிப்படுத்தல தான் அப்படி வரக்குள்ள என்ன செய்யும்னா நம்மள அறியாமையே பிடிச்சிட்டு போகும். இப்ப நீங்க அஜிவத் பேசின பேச்சை பார்க்கக்குள்ள முராக்கபாவும் அந்த நானுங்கிற உணர்வை பிடிக்கிற அளவுக்கும் அறிவு வந்திருக்குது. இப்ப அந்த நானுங்கிறது உடல் இல்லை என்று காட்டுற அளவுக்கும் அங்க அறிவு சிந்தனை தெளிவு ஏற்பட்டுருக்கு. இது இன்னும் மிகைக்கும். இது உங்களுக்கு விளங்காது. இப்ப ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. எனக்கு எனக்கு ஒரு விஷயம் பேசணும் ஆனா எல்லாரும் பேசுறாங்க, நம்ம கொஞ்சம் டைம் விட்டு கொஞ்சம் நேரத்தை நம்ம பேசுவோம். காலையில பேசித்தான் ஆகணும் கொண்ட ஒரு நிர்பந்தமான ஒரு மனநிலை தான் எனக்கு இருந்துச்சு. சரி, அப்ப உங்களை யாரோ பேச வச்சிருக்காங்கிறீங்க. அதான் அந்த அதான் இந்த இது உத்தமரின் தனி அழகுங்கிறது. அவர் தான் செஞ்சிருப்பாரு. அதுக்கு நேரடியான பதிலா அளவி கொடுத்தாரு கொஞ்ச நேரத்துக்கு மேல. பாத்தீங்களா, சாட்சி செஞ்சார் அளவி எப்படி சொன்னாரு. அப்ப அதுதான் அந்த உத்தமர் அழகுங்கிறது. அங்க உங்களுக்கு ஒரு உணர்வோ அளவிக்கு ஒரு உணர்வோ அனசாபிசுக்கு ஒரு உணர்வுன்றலாம் இல்லை. அது ஏக வியாபகமா இருக்கு. இப்ப நாம உதாரணத்துக்கு சொல்றோம், சும்மா லேசா பிடிக்கிறதுக்காக நாம 3 பேரும் 3 பேரா இருந்த மட்டுவீங்களேன். 3 பேரும் 3 பேரா இருந்தோம். இருந்த நாம ஒரு 12 மணி ஆகுள்ள உறக்கத்துக்கு போற மட்டும் வெப்பமே ஒரே இடத்த நாம 3 பேரும் உறங்குறோம். உறங்கின உடனே 3 பேர் இருக்கா ஒரே நிலையில் இருக்கா? இப்ப 3 பேரும் ஒரே நிலையில் இருக்கமா 3 பேரா இருக்கமா? இப்ப 3 பேரும் உறக்கத்துக்கு போயிட்டோம், சரியா? இப்ப நாம 3 பேரும் எங்க இருக்கோம்? உறக்க நிலையில இருக்கோம் வைப்போம். இப்ப அப்படி நிலைக்கு போன உடனே 3 பேரும் 3 நிலையில இருக்கமா ஒரே நிலையில 3 பேரும் போய் ஐக்கியமாயிட்டோமா? அப்ப அது மறதியால ஏற்பட்டதால நாம என்ன செஞ்சிட்டோம்? ஐக்கியமான எப்படி என்று விளங்காம இருக்கோம். ஐக்கியமான எப்படி என்று நாம விளங்கல மறதியால. அதே டைம்ல அதே நிலைய விழிப்போட எடுத்திருந்தோம்டா, அதை விழிப்பாக உணர்ந்திருந்தோம்டா, நாம எப்படி ஐக்கியமாயிடிக்கோம்ங்கிறத உணர்வோம். அதைத்தான் உஸ்தாத் சொல்றாங்க, ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயாண்டு கேட்க. அறிய முற்பட்டோம்டா நாம உறக்க நிலை இருக்காது நமக்கு. அது உத்தமர்டா உள்ளம் என்பது ஒளியாகும். உள்ளம் என்பது எப்படி வருகிறது அந்த பாட்டு? என்ன சொல்லலாம்? உள்ளம் என்பது ஒளி உலகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகு. உள்ளம் என்பது ஒளி உலகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகு. அப்ப உத்தமர் உணர்ந்தவர் எங்க வாழ்ந்துட்டு இருக்காரு? அந்த உலகுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. என நெருங்கின பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை சொல்லித்தரையா? உச்சிக்கு போன உடனே, உச்சிக்கு போறது இருக்கே, அவர் எப்படி போறாரு? ஊண்டி போறாரு. களிமாவை எடுத்துக்கிட்டு ஊண்டி போறாரு. அந்த ஊண்டி போறது என்ன? ஆசாக்கோள். அதாவது நெளிகிற சமனா. ஆனா உச்சிக்கு போன உடனே எண்ணியா மாறுது. பாம்பு நெளிகிற சாமம்பா. அப்ப அது ஒரு இடத்தை பிடிச்சி நிக்குமா? ஏற்கனவே போனது அது நெளியாது, ஒரு இடத்தை பிடிச்சி கிடக்கும். அப்ப இங்க பாம்பா மாறுறது என்ன சாமம்? இது ஞான ரகசியம். இது அந்த பாட்டுல உள்ள பாம்புண்டா நெளிகிற சாமா, நெளிகிறதுண்டா அசைகிற சாமா. அப்ப ஏற்கனவே அசையா பொருளா இருந்தது இப்ப என்ன செய்யறது? அசையும் பொருளுக்கு வந்திருக்கு. அந்த அசையும் பொருளுக்கு வந்திருக்குங்கிறது தான் உள்ளம் ஒளி உலகு, உத்தமர் வாழ்வின் தனி அழகு. அது உத்தமர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவர்கள். அது அஜிவதும் அனசாபிசும் இல்லை. நல்ல தெளிவா விளங்கிக்கணும். அவரை அந்த அளவுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அளவுக்குள்ள இருக்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு விளங்குது இல்லை, ஏன் தெரியுமா? அதை விளங்கி கொள்ற இடத்துக்கு வரணும். இப்ப அந்த அழகும் இதுக்கும் உலகத்தோட சம்பந்தமே இல்லை. நீங்க சம்பந்தமா நினைக்க வேணாம். இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போயிட்டீங்கன்னா ஏகத்தோட தரிச்சிருவீங்க. அங்க அமைஞ்சிருக்கிறீங்க. அங்க எப்படி அமைகிறீங்க தெரியுமா? இந்த உள்ளம் என்ப அந்த ஒளி உலக
உணர்ந்து கொள்ற அந்த இடத்தில் அமையுறீங்க. அதை எப்படி உஸ்தாது சொல்றாங்கன்னா, ஆள் மனதில் அமைந்திருக்கும் அந்த ஜோதி எப்படி சரியா வருதா? இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில எங்க போறீங்க? ஆள் மனதுக்கிட்ட போறீங்க. அப்ப ஆள் மனதில் என்ன அமைஞ்சிருக்கா? நமக்கு இரவையில் உறக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஜோதிகள் தென்பட்டுச்சா? குடிபட்டுச்சா? அப்ப உஸ்தாதி பேச்சுல சொல்றாங்க, இந்த குசு போறதுன்னு தெரியாம குப்புற படுக்கிறீங்களே, எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னு கேட்காவா? இப்ப நீங்க இந்த நான் என்று சொல்லி உணர்ற இடத்துக்கு உணரப்படுற நிலைக்கு வந்தீங்கன்னா, அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க விழிப்பா இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தி தாரதுதான் வேலை. உணர்த்தி தார அளவுக்கு அந்த உணர்வை பிடிக்கணும். அது இயலாத காரியம் இல்லை, அது 7 ஆண்டும் இல்லை. இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? நீங்க போயிடாம உங்களோட புலன்கள் எல்லாம் அடிபடுற இடத்தை உருவாக்கணும். உங்களோட கண் என்ன செய்யணும்? அப்படியே ஓய்வாகணும். காது என்ன செய்யணும்? ஓய்வாகணும். இப்படி எல்லாமே என்ன செய்யணும்? ஓய்வாகணும். நீங்க போயிடக்கூடாது. இது நான் சொல்றது ஆரம்ப நிலை தானா? அங்களை போல் அங்களை இருக்கீங்க. இப்ப நீங்க அதோட நாம என்ன செஞ்சிடறோம்னா, அப்படியே அதோட சேர்ந்து என்னன்னா நாம நான் ரெண்டு உடலத்தை நம்பியிருக்கோம். இந்த பேர் எழுத்துறது கஷ்டமா இருக்குமானா உங்க வேலையில முடிச்சிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு தேவையில்லை. நான் இந்த சாய்மறையில அப்படியே சாஞ்சிட்டு இருந்தது. நான் அப்படித்தான் இருந்தேன் 13 வருஷம். வாயை துறக்க வச்சவரு இந்த உறவாட்டத்துல இடிக்க இனி கூட இல்லை என்றவாறு. இப்ப என்ன விஷயம் எடுத்தது? இதே ஜும்மாவுல ஓதுற மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு ஒருக்கா ஜும்மாவுல ஓதுறதுக்கு மௌலை மாதிரி இந்த ஹதீஸை செல்லுவோம், இந்த குர்ஆன் வசனத்தை செல்லுவோம் என்று ரெடி பண்ணிட்டு வர விஷயம் இல்லை. இதே ஏகமா நான் இருக்கிறேன் என்று உணர்ந்திருக்கிற நிலையை நான் உங்களுக்கு சொல்றேன்டா, நீங்களாம் அப்படித்தான் இருக்கிறீங்க உங்களுக்கு காட்டித்தார. இவ்வளவுதான். இதை நான் எழுதையும் தேவையில்லை. எயினைக்கு நின்றனுங்கிறது மறந்து போயிடும். அதை நீங்க எடுத்து தந்தாதான் திரும்ப போகல. அப்ப உறக்கத்துக்கு போற நேரத்தில அந்த 5 புலன்களையும் ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப லேசியது. அதுக்கு நல்ல ஒரு சூழல் எதண்டா, நல்லா தூங்கிட்டு ஒரு 3-4 மணி மணி ஒளிம்பிட்டோம்டா மறுபடியும் திரும்ப நாம தூக்கத்துக்கு போக மாட்டோம். தூக்கத்துக்கு போற அந்த தூக்கம்ங்கிற ஒன்று நமக்கு வராது. இப்ப என்ன செய்யலாம்டா, அந்த டைம்ல நாம புலனை அடக்குற வழிய அந்த ஒருநிலைப்படுற விஷயத்தை செய்யலாம். அதுக்கு உஸ்தாது சொல்றாங்க என்ன, உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்த சொல்றாங்க. அப்ப நமக்கிட்ட அந்த நானண்டு இருக்கிற உணர்வு ஒரு இடத்தை பிடிச்சு ஓர் நிலை படுற ஒரு நிலை ஒன்று நமக்கிட்ட இருக்கு. இல்லாட்டி உள்ளத்தை ஓர் நிலைப்படுத்து, ஓர் நிலையில் நிலைப்படுத்தி ஞாபகம் செய்ய என்று எழுதலாம். உள்ளத்தை நல்லா விளைவிக்கங்க. இது ஒரு பாரிய உணர வேண்டிய நுட்பம். உள்ளத்தை ஓர் நிலையில் என்றொரு வசனத்தை சொல்லிட்டு அங்கால நிலைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப 2 விஷயம் இருக்கிறேன். நான் ஏன் இதை சொல்லித்தாரேன்டா, அந்த அறிய வேண்டிய முறைக்கு அறியாம அணுகினம் பிழைக்கும். அப்ப இப்ப முதல் என்ன செய்யணும்டா, உள்ளத்தை ஓர்நிலைப்படுத்துற இடத்தை கண்டுபிடிக்கணும். எயினைக்குன்னா ஓர்நிலைப்படுத்துற. இப்ப நீங்க சும்மா உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சாமானை எடுத்தா அந்த சாமானை இந்த இடத்தை வைக்கணும்னு முதல் கண்டுபிடிக்கணும். நீங்க வச்சு கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், அந்த இடத்தை கொண்டு போய் அந்த சாமானை வைக்கணும். அது மாதிரி எனக்கு ஓர்நிலை படுறேன்டா, அந்த ஓர்நிலை படுற இடம் எது என்கிறத நான் என்ன செய்யணும், தியானிக்கிற நிலம் முராக்கபா பண்ணக்குள்ள கண்டுபிடிக்கணும். அதை அதுக்கு சரியா அந்த எஃப்எம் ரேடியோவில் ஸ்டேஷனை பிடிக்கிற மாதிரி செட்டியா வந்தா தான் சத்தம் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் நல்லா கேட்கும் நமக்கு. அப்ப அந்த கண்டுபிடிக்கிறேன் இப்ப என்ன செய்யணும்டா, ஓர்நிலைப்படுத்துற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்டா ஐனைக்கு நிலப்படுத்தணும். ஐனைக்கு நிலப்படுத்தினா தான் அந்த குணம் வெளியாகும். அந்த உஸ்தாத் ஒரு பாட்டு சொல்றாரு, அந்த பாட்டு ஞாபகம் வருதா சாஹிப்? ஒரு பாட்டுல சொல்றாங்க, கொள்கை சரிப்பட்டால் குணங்கள் கூட மாறுபடும். அது இல்லை, இது எப்படி சொல்றாங்கடா, குணத்தை கொடுக்கும் என்று சொல்றார்.
குறி அறிந்து ஏகில் அது குணத்தை கொடுக்கும்ங்கிற அடிப்படையில் சொல்றாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு ஐனைக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஒருநிலைப்படுத்திக்கிட்டு எப்படி குறிப்பறிந்து ஈதலே குணம் ரைட் கொடுவினையே சூடனே. குறிப்பருந்தி ஏகணும் அது குணம் கொடுக்குமாங்க. ரைட், இன்னைக்கு நமக்கு தேவைதான். அந்த கொடுவினையை சூழ நேரிடும்ங்கிறது வேற. அது அது நேரிடும் தான், ஆனா அதை தாக்காது. கொடுவினை உன்னை தாக்காதுன்னு ஒரு பாட்டுல போய் சொல்லிக்காரு இல்லையா செய்ய. கொடுவினையை சூழ நேரிடும் இதுல சொல்றாங்க. இன்னொரு பாட்டுல சொல்றாங்க கொடுவினை உன்னை தாக்காது. ஏன்னா சூழ நேரிடும் ஆனா தாக்காது என்ன சொல்றாங்க. அதை நாம புறவை கெடுப்போம். அப்ப ஈனைக்கு குறி அறிந்து ஏகில் குணம் கொடுக்குமா. அப்ப நாம அந்த உணர்வை ஒருநிலைப்படுத்துற இடத்தை நிலையா எடுத்துக்கிட்டோம்டா, அதை நாம ஒரு 10 நிமிஷம் செஞ்சோம்டா, ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளோட கல்வியில என்ன செய்யும், அதற்கு உள்ளத்தை தாக்கினத்துக்கே ஒரு சின்ன விஷயம் இல்லையா, சின்ன விஷயம் மட்டும் வரும். இது நாம படிச்ச நூலறிவுல இருந்து வர்றதில்லை, இது படிப்பறிவும் இல்லை. இது வர்றது இதுல இருந்தேன்டா நூறுங்கிற அறிவுல இருந்து உள்ளத்தில ஈகாமத்து மூலம் அமைகிறது. இது ஆரம்பத்துல நமக்கு விளங்காது. சும்மா ஒரு வேலையா போயிட்டு இருப்போம், இப்படியே யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள டக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், நமக்கே விளங்காது. ஆனா ஆச்சரியமா இருக்கு, நான் இவ்வளவு நாள் இதை யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப பாத்தீங்களா நம்மள உள்ளத்துக்கு பிடிபட்டுட்டேன் ரெண்டு காட்டு. அதுக்கு அந்த தியான நிலை சரியா இருக்கும். அந்த தியான நிலை சரியா இருக்கிறேன்டா என்ன, தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும் என்று சொல்ற இடம் வந்துடு. இது வந்துட்டேன்னா மறுநாள் நீங்க தியான நிலைக்கு போனோடனே அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப என்ன செய்யாதுன்னா கலையாதவங்க. இது இப்ப நான் சொல்றது 2வது படித்தரம். இதுக்கு அங்கால இருக்கு திக்ருல் கல்வி கிட்ட நின்று சொல்றேன். இந்த திக்ருல் கல்விதான் அதிகமான மாணவர்களுக்கு தேவைப்படுது. அதிகமான மாணவர்களுக்கிட்ட இன்றைக்கு அந்த சரியான இடம் பிடிபடாம புரிதலுக்கு வராம இருக்கு திக்ருல் கல்விதான். எது மனதால் செய்கிற திக்ர், ஒரு நிலைப்படுற நிலை. அப்ப ஒரு நிலை பட்டுட்டா ஐனைக்கு பார்வை வேறையா, கேள்வி வேறையா, ஸ்பரிசம் வேறையா, இப்படி இந்த இந்த இதெல்லாம் ஐம்புலனும் 5 நிலையில இருக்காது. அது 5 எப்படி இருக்கும், ஒரே நிலையில இருக்கும். அது பிடிபடுதா அஜுவதுக்கு. இப்ப நீங்க இப்ப உங்களுக்கிட்ட 5 புலன் வேலை செய்துவா, பார்வை என்னோட வேலை செய்யுது, கண்ணை கொண்டு பார்வை வேலை செய்யுது, காதை கொண்டு கேள்வி வேலை செய்யுது, ஸ்பரிசத்தை கொண்டு உடல் வேலை செய்யுது. இப்படி 5 புலனை கொண்டு 5 புலன்கள் வேலை செய்துவா. இப்படி 5 புலன்கள் இந்த வேலை செய்யற அவ்வளவும் உறக்கத்துக்கு போகக்குள்ள என்ன நடக்குது, அப்படியே அப்படியே என்ன செய்யப்படுது, இல்ல சம்பந்தம் இல்லாம இல்ல, 5 புலன்களாக இல்லாம அப்படியே ஓய்வாகுது. கண்ணில பார்வையா வேலை செய்யறதும் ஓய்வாகுது, காதுல கேள்வியா வேலை செய்யறதும் ஓய்வாகுது. என்ன அர்த்தம், இன்னைக்கு அந்த 5 புலன்களும் 5ஆக வேலை செஞ்ச அது அடங்குது. அடங்குதுன்னா அழியுதுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அடங்குதுன்னா என்ன அர்த்தம், ஒரு நிலைக்கு வருது. இப்படி ஒரு நிலைக்கு உறக்கத்தின் போது மாறது நினைவோட இருந்து வந்துட்டேன்னா அந்த சரி விஷயம் முடிச்சு. அதுக்கு நாம நினைவை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அது வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்படி வச்சுட்டு இருக்கிறேன், சும்மா கொஞ்ச நேரத்துக்கா, ஒரு 10 நிமிஷத்துக்கா, அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும். ஒரு நாள் வச்சிருந்து பழகி போட்டு அடுத்த நாள் மிஸ் பண்ணிட்டோம்னா ஆரம்பத்தில் இருந்த மாதிரி. ஏன்னா அந்த நினைவை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிலையில நீங்க எந்த அளவுக்கு அந்த நினைவை வச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்திலேயே சரிபற்றிருக்கு அந்த நினைவு. அது இப்ப உங்களுக்கு புரிபடாது. நீங்க ஒரு வீட்டு ஒரு வேலையா போயிடுவீங்க, ஆனா தனிப்பட்ட நினைவு இப்ப உங்களுக்கிட்ட இல்ல, ஐநக்கிறீங்க. புடிபடாட்டி கேளுங்க. அதான் ஒரு சொல்ற வளமையா ஒரு திக்ரு செய்யற இடத்தை தேர்வு செய்ய, தியானம் செய்யற ஒரு இடத்தை செய்வீங்க, அதுல வேற யாரையும் இடிக்க விட்டுறாதங்க. இருந்தீங்கன்னா உங்களுக்கு போய் திரும்ப இடிக்கக்குள்ள என்ன செய்யும், உங்களை நிலைப்பட்டிருக்கிற நிலை என்ன செய்யும், கொஞ்சம் கலையும். உண்மைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப இப்ப இந்த நமக்கு தெரிகிற இந்த இடைவெளியில கூட பதிவுகள் இருக்கின்ற விளங்குதா இல்லையா? அப்ப அந்த பதிவு நாம எய்னைக்கு இருந்துகிட்டு அந்த நினைவை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கோமோ ஐனைக்குத்தான் அந்த பதிவுடைய மத்தியும். ஆனா மிச்சம் லேசா அமைகிற யாருக்கு தெரியுமா, பகலெல்லாம் வேலை செய்யக்குள்ளேயே அந்த நினைவை வச்சு பழக்கிறாளே,
ஆழ்ந்த உறக்க நிலையை நினைச்சுக்கிட்டே இருக்கானே, அவங்களுக்கு வருஷம் எடுக்காது, காலம் எடுக்காது. அப்ப அவங்களுக்கு எப்படி வருமாண்டா, பகலைக்கெல்லாம் அவங்க மறக்கையும் இல்லை, உறக்கத்தின் போது அவங்க மறக்கையும் இல்லை. அப்ப மொத்தத்துல இந்நேரமும் நினைவுலையே இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வரும். இப்ப மறதியில் இருக்கிற வாழ்க்கை என்ன செய்யும்? மறந்து போகும். இப்ப நினைவுல இருக்கிற மாதிரி வாழ்க்கை வந்த உடனே நினைவுல என்ன இருக்க அதெல்லாம் அவர்கிட்ட வெளிப்பட துவங்கிடும். இப்ப மறதியில இருக்கிற வாழ்க்கை இம்மைண்டா, நினைவுல வாழ்ற வாழ்க்கை அப்படி நினைவுக்கு போனதுக்கு பிறகும் அவருக்கு என்ன எல்லாம் இன்மையில தெரிஞ்சிச்சோ அவ்வளவுதான், அவ்வளவு எல்லாம் தெரியும். வேற என்னமோ தெரியும் கற்பனை பாருங்க. ஆனா அதெல்லாம் என்னன்னு தெரியும். என்னென்ன என்று இப்ப அப்படி இல்லை. இப்ப அவர் ஒவ்வொன்றுக்கும் பேரு வச்சு அந்த பேரோட அவர் என்ன செய்யறாரு, இன்ன ரெண்டு மாசத்துக்கு வாழ்ந்துட்டு போறேன். இப்ப அதாவது வெளிப்படையா கண்ணுக்கு தெரிகிறது இன்மை என்று இருக்கும் அவர்கிட்ட. சரியா? அந்த வெளிப்படையா கண்ணுக்கு தெரிகிற அதுல ஒரு சூட்சுமம் ஒன்று மறைவாயிருக்கொண்டு அது அறிவு மறுமையில பார்க்கும். அது அப்ப வாழ்வு மறுமையை நோக்கிய பயணம்ங்கிறத அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அவர் ஒரு நிலைப்படுறதும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஏற்படுகிறது அவர் ஒரு நிலைப்படுற அந்த எண்ணத்தை நிலைப்படுத்தி வச்சிருக்கிறதா, இல்லாட்டி ஏற்படாது. அதுக்கு இந்த நான்ங்கிறத ஏகமாக காண்ற அந்த நினைவு மனதில ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்ப நான் செல்லக்குள்ள நீங்க கேட்கக்குள்ள நம்பிக்கை வரவே வராது. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்குறீங்க, நானுங்கிறத உணர்ந்துகிட்டே இருந்தா, நானுங்கிறத அல்லாண்டு நம்பிக்கிட்டே இருந்தா அந்த உணர்வை நாம உணர்வத்தால இப்படி எல்லாம் நடக்குமா? அந்த சந்தியில குந்திக்கிட்டு இருக்கிறவன் அந்த கேள்வி ஒன்று எடுப்பான். ஏன் ஓமண்டா நீங்க போயிடுவீங்களே, போவீங்களா போக மாட்டீங்களா? இப்ப சின்ன ஒரு நுட்பம் தான். அந்த நிலைப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நிலைப்படுத்தப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க பிடிப்பீங்க, நல்ல நுட்பமா உணருங்க நான் சொல்ற விஷயத்தை. அல்லாஹ்வை பார்த்து அவன் சொன்னான், உன்னுடன் உனக்கிட்ட வார ஆக்களை நான் தடை செய்வேன் என்று சொன்னான். உனக்கிட்ட வார ஆக்களை தடை செஞ்சு என்ன செய்வேன்? நரகத்தை நிரப்புவேன் என்று சொன்னான். சென்ற உடனே மாறி உன்னால அது முடியாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஏன் செல்லல? ஒரு கேள்வி அதை வச்சுக்கிறேன். சரியா? அதை நாம புரோகிக்கணும். ஏன் செல்லல? சொல்லியிருக்கலாம் அல்லாஹ்வாவன், அது உன்னால முடியாப்பா. அப்ப உடனே அவரை என்ன சொல்றாருடா மாறி, என்னுடைய நல்லடியார்களுக்கிட்ட அவர் என்ன வசனம் பாவிக்காரு? என்னுடைய, இவரு உனக்கிட்ட. இப்ப ரெண்டு தான் நமக்கு தேவை. இப்ப மற்றதெல்லாம் புரோகிக்க எடுக்கும். இவரு சொல்றாரு உனக்கிட்ட வரேன்டா, நீங்க நான் என்று இருக்கிற உங்களுக்கிட்ட, உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இப்ப நான் என்று சொல்லி இருக்கிற யாரு? அந்த நான் என்று சொல்ற உணர்வா இருக்கிறது யாரு? நீங்க தானே. வெப்பமே அல்லாண்டதுக்கு நாம எல்லாரும் பேர் வச்சிருக்கோம். அப்படி நான் என்று இருக்கிற உங்களுக்கிட்ட, உங்களை காட்டி அவன் சொல்றான், உனக்கிட்ட வாரத்தை தடை செய்வேன். இப்ப நீங்க சொல்றீங்க அந்த உனக்கிட்டங்கிறத எப்படி சொல்றீங்க? என்னுடைய. இப்ப இது உனக்கிட்டங்கிறத நோக்கினதும் நானுங்கிறது தான். என்னுடைய என்ற சொல் நோக்கப்படுறதும் நானுங்கிறது தான். என்னுடைய நல்லடியார்கள்ட்ட உன்னை ஜம்பம் பலிக்காது. ஏன்? அவங்க நான் என்னகிட்ட தான் வருவார். பலிக்குமா? அவங்க நல்லடியார், அடியார்கள். இப்ப எனக்கிட்ட சென்ன உனக்கிட்ட சென்ன ரெண்டும் ஒரு விஷயம்தான். இத உணர்ந்து கொள்ள இயலாம இருக்கிறது தான் சந்தியில குந்திட்டு இருக்கிற வேலை. அவன் உணர்ந்து கொள்ள தர மாட்டான், உணர விட மாட்டான். இப்ப உனக்கிட்ட சென்னதுக்கும்
என்னுடைய நல்லடியார் என்று என்னென்று காட்டினத்துக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கு. இப்ப நாம அதை எப்படி நினைக்கோம்னா, காலத்துல கட்டுண்டு இன்று நேற்று நாளைங்கிறது ஒரு முத்திரை, பழக்க வழக்க அடிப்படையில ஏற்பட்ட ஒரு திரை. அந்த திரையில இருந்துகிட்டு அதுதான் நமக்கு முன்னிலையில இருந்தா செய்த முன்னுக்கு ஒரு தலைவனுக்கு முன்னுக்கு செய்தா நிக்கிற மாதிரி நின்று அவனை காட்டி உனக்கிட்ட வர விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி கற்பனை பண்றோமா இல்லையா? அப்படி பண்றதால நமக்கு அது புரிபடுது இல்லை. அந்த கற்பனையை அவன் தான் நமக்கு தாரான். ஏன் இப்ப பிராண நரம்பை விட சமீபமா இருக்கிற அவனுக்கிட்ட நீங்க போறதுக்கு இடையில தடை செய்யறதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க? கற்பனை பண்றதை தவிர, கற்பனையில போறதை தவிர. அப்ப இடையில அவன் என்ன தடை செய்யறதுக்கு என்ன பயன்படுத்துறான்? கட்டுண்ட புலனுக்கேற்ப நாம எப்படி ஒரு பழக்க வழக்கத்தை வச்சிருக்கோமோ அந்த பழக்க வழக்க அடிப்படையில தான் அதை நம்மளை யோசிக்க வைக்கும், நம்மளை சிந்திக்க வைக்கும். அதனால பிராண நன்மை விட சமீபமா இருக்கிற அந்த நான், அந்த உணர்வு அல்லாஹ் என்று உணர்றதுக்கு எனக்கு தடையா இருக்கிறது காரணம் அதான். ஒஸ்தாதிகள் எப்படி எழுதுறாங்க? நீயே உனக்கு விரோதி என்றா தடை செய்ய வேண்டும் என்று நின்றது நீ தான் என்று சொல்றாங்க ஒஸ்தாது. இப்ப நான்ங்கிற உணர்வை உணருங்க என்று சொல்றேன். நாம நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்லி வேதம் சொல்லுது 20:14 லா இலாஹ இல்லா அனே, அந்த எண்ணெய் தவிர சிறுட்டி இல்லைன்னா தெளிவா சொல்லுது. அங்கால என்னையே ஒரு நிலைப்படுத்துங்க அந்த வசனம் சொல்லுது. என்னையேண்டா அந்த நானையே ஒரு நிலைப்படுத்துங்க. இப்ப நானையே ஒரு நிலைப்படுத்துங்க என்று உணர்வோட சம்பந்தப்படுறையா உடலோட சம்பந்தப்படுறையா? இப்ப உஸ்தாது எப்படி அதை நமக்கு விளங்கப்படுத்தி காட்டுறாங்கடா, உடலை நான் என்று உணராதேங்க. இங்க உணராதே என்றா என்ன? உணராதே என்று ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இங்க. அது என்ன காட்டுற? உடலை காட்டுறாங்க. நீ உடலை நான் என்று உணராதே காட்டுற. இங்க இருக்கும் நானே உணர்ந்து கொள்ளட்டு காட்டுறாங்க. அப்ப இங்க உணர வேண்டியதை காட்டுறாங்க, இங்க உணரக்கூடாத காட்டுறாங்க. வெஞ்ச உணர வேண்டியதை காட்டுறாங்க, அங்க நான் உடலை நான் என்று உணராதே என்று உணரக்கூடாத காட்டுறாங்க. உடலை நீ நான் என்று உணராதே என்று காட்டுறாங்க. உடலை நான் என்று உணர்ந்தா ஒரு காட்டல. இங்க எப்படி காட்டுறாங்கடா, இடிக்கும் நானே உணர்ந்து கொள். இப்ப உடலை நான் என்று உணராத, ஆனா நானே உணர்ந்து கொள்ளன்னு காட்டுறாங்க. இருக்கும் நானே உணர்ந்து கொள்ள. அப்ப உணர்வை உணர்ந்து கொள்ள காட்டுறாங்க, உணர்ந்து கொள்ள சொல்றாங்க, உடலை உணராதன்னு சொல்றாங்க. இப்ப நாம அதை சென்ன உடனே நாம அதைத்தானே தெளிவுபடுத்தி கொடுக்கோம். அதுதானே தெளிவு இருக்கி. அது நாம இப்ப சொல்றது டொப்பா லிகாவையா வழங்கப்படுத்துறோம் இல்ல திக்ருல் கல்வி உள்ளத்தால ஞாபகப்படுத்துற திக்ர வழங்கப்படுத்துறோமா? அப்ப உஸ்தாது சொல்றாங்க மாபெரும் காரியம் மனதால் செய்கிற நிக்கணும். என்ன மனதால் செய்யும் ஞாபகம் மாபெரும் காரியமாம் என்று படிக்காது பாட்டு. அப்ப அதைத்தான் நாம எப்படி செய்யறோம்? உங்களோட மனதால நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது எது? இந்த நாடை ஞாபகப்படுத்துங்க, இந்த நாடுங்கிற உணர்வை என்ன செய்யுங்க, உணருங்க என்றுதானே சொல்லி கொடுக்கும். அதே டைம்ல தெளிவா அந்த நாடுங்கிற நான் என்று உடலை உணரவாங்கன்னு சொல்லி கொடுக்கும். இத ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கிறதால செய்தான் தடை செய்வேன் என்று சொன்னதான் செய்யறானா இல்லையா? அங்கிருந்து அப்ப அவங்க இடையில தடை செய்வேன் என்று சொன்னதை எப்படி தடை செய்யறான்? அவரு அதே நிலையில இருக்கிறத அவரு உணர்ந்து கொள்ள இயலாத அளவுக்கு அவருக்கு கற்பனையை கொடுத்து, அவரு படிச்ச விஷயம் பதிவையெல்லாம் கொடுத்து அதுக்குள்ளே அவரை வச்சிருந்து இதுதான் சரி என்று காட்டி, சரியா 100ங்கிற அறிவை பெற்றுக் கொள்றதுக்கு அவரை விடுறானே இல்லவா? உண்மையிலேயே இந்த நானுங்கிற உணர்வு தானே 100. இது இப்ப விளங்காது, உணர்வு நேரத்துல அது விளங்கும். ஏன்? அது எல்லா உண்மையையும் அவருக்கு உணர்த்தி கொடுக்கும். அது ஏன்? அந்த நானுங்கிற உணர்வுல அத்தனையும் இருக்கு. அப்ப அதை உணர்றவரு, உணர்ந்து கொள்ள முயற்சி எடுக்கிறவரு, உணர்ந்துகிட்டே இருக்கிறவர்கிட்ட அது வெளியாயிட்டு இருக்கிறது தான் உள்ளம் என்பது ஒளியாகும் என்று சொன்னது. அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும். அப்ப அந்த உண்மையை உணர்ந்தவர் வாழ்வு உலகுக்கு ஒளி அல்லவானோ சொன்னது.
அப்ப அதை இவருங்க பிடிக்காம உணராம அதை சரி என்று காணாம அவன் கூடவே இருந்து அது சொல்றது பிள்ளை என்று அவன் சொல்றானா இல்லையா? சொல்றான், அதை இவன் ஏற்றுக்கொள்றானா இல்லையா? ஏற்றுக்கொள்றாரு. அப்ப நீயே உனக்கு விரோதி என்றா இப்ப விரோதியை நிற்கிறான் ஐநீத்தான் இருக்கான். ஏற்றுக்கொள்றவன் ஐநீத்தான் இருக்கான். மறுக்கிறவன் தனித்தனியா. இப்ப இதையெல்லாம் தாண்டி வராம அந்த உள்ளத்தில அந்த நான் என்கிற உணர்வு சரிப்படுமா? இல்லையே, சரிப்படுத்தலாமா? இல்லையே, அப்படி சரிப்படுத்தாம திக்ர் செய்யலாமா? இல்லை, செய்யல. அப்படி சரிப்படுத்தாத யாரும் என்ன திக்ர் செய்யலாம்? முதலாம் என்னது திக்ர்? ஞாபகப்படுத்தலன்னா என்ன? தெளிவா சொல்றா ஹோஸ்டாத், என்ன ஞாபகப்படுத்தல் என்பது எதற்காக? மறதியை நீக்குற, என்ன தன்னை மறக்கிறத நீக்குற, தெளிவ தேக்குற, உரிய இடத்தில் யார அமர்த்துற. எப்படி சொல்றாரு? உன்னையும் என்ன உன்னையும் அமர் அண்ணா உன்னையும் அமர் எப்படி சொல்றாங்க? உரிய உன்னை அமர்த்த சொல்றாரு. உன்னை என்றா நான் உண்மை என்று சொன்னா அது நீங்க எப்படி எடுப்பீங்க? இப்ப நான் சொல்றேன் உங்களை உண்மை என்று சொல்றேன், நீங்க எப்படி எடுப்பீங்க? என்னை எதிர்கொள்ள அப்ப என்ன என்று நீங்க அந்த நாணவ எடுக்கிறீங்க? அவன் அமர்த்த சொல்றார் உரிய இடத்துல. அப்ப உரிய இடத்துல அமர்த்துற அந்த அமர்வு, அந்த நிகழ்வு தான் ஒரு நிலை படுற நிகழ்வு, ஒரு நிலைப்படுத்தப்படுறது. அப்ப ஒரு நிலையில அதை நிலைப்படுத்தி ஞாபகம் செய்கிறது தான் அந்த அமர்வு. அந்த அமர்வை ஒரு நிலைப்படுத்திட்டோம்டா இப்ப ஞாபகம்ங்கிறது இதுக்கு தான் விடுபட்டுரும். இப்ப அந்த ஞாபகத்தை அதுக்கு நாம பயன்படுத்திட்டு இருக்கக்குள்ள அதை மறக்க வைக்கிற மாதிரி என்ன நினைவு வந்தாலும் என்ன எண்ணம் வந்தாலும் இன்னைக்கு அது ஞாபகமா மறதியா? உதாரணத்துக்கு வைங்களேன், நீங்க மனதில நான் என்று உணர்பவன் அல்லாஹ் தான் என்று ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க ஞாபகம் என்ற உங்களுக்கு தந்திரிக்கு எதற்காக எதுக்காக சார்? அந்த ஞாபகம்ங்கிறத நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? பிரயோசனப்படுத்துறீங்க. இப்பதான் அந்த ஞாபகத்தை நீங்க உங்க பயிற்சிக்கு எடுக்கிறீங்க. எடுத்து அந்த ஞாபகத்துல நீங்க இப்ப என்னத்தை வைக்கிறீங்க? நான்ங்கிற உணர்வை என்ன செய்யறீங்க? சரிப்படுத்துறீங்க. சரியா? இப்ப அச்சரப்பிழை இல்லாம உச்சரிக்கிறது, இரண்டாவது விளங்கி அறிகிறது, மூணாவது என்ன? விளங்கி அறிஞ்சத்தை உள்ளத்துல பதிக்கிறதுன்னா சரிப்படுத்துறது. இப்ப நழுவ விடாம பாதுகாக்கணும்ங்கிறது அடுத்தது. இப்ப உள்ளத்துல சரிப்படுத்தின உடனே இப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கும் ஏதோ வேற விஷயங்கள் ஞாபகம் வரும், உலகத்தோட சம்பந்தப்பட்ட நினைவு எல்லாம் வருமா இல்லையா? இதெல்லாம் அந்த இடத்துல ஞாபகமா மறதியான்னு கேட்க. அதுல ஞாபகம் இது மறதி என்று யாரு சொல்லி? மறதி என்று சின்ன யாரு? பாரு அந்த மறதியை இருக்கணும். யாரையோ ஒரு மைக் ஒன்று சத்தம் போடுது, மைக்கை கட் பண்ணுங்க. அந்த இப்ப ஐநைக்கு இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், உங்களோட உள்ளம் இந்த நானுங்கிற உணர்வை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறது. தியானம் பண்ணி வைங்கணும். இதய கண்டம் திண்மை பெறுவது. இப்ப இது இயற்கை வழி தியானம். இந்த கட்டத்துல உலக சம்பந்தப்பட்டது இல்ல ஏதாவது ஒரு பழைய ஞாபகம் ஏதோ ஒன்று ஞாபகம் பண்ணி நமக்கு வாரது ஐநைக்கு அந்த ஞாபகம் பண்ணி சொல்றேன். ஏன்னா இப்ப ஞாபகத்துல என்ன இருக்கு? ஞாபகம் எதை சரிப்படுத்திட்டு இருக்கி? அதை சரிப்படுத்திட்டு இருக்கிறது தான் ஞாபகம். அதுக்குத்தான் திக்கிறது தந்தேன்டா, இந்த ஞாபகத்தை தந்திருக்கின்ற அர்த்தம் வேண்டா. அதை மறக்கிற மாதிரி வாரதெல்லாம் மறதியா ஞாபகமா? இன்னைக்கு மறதி. ஏன் அப்படி ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற உங்களை உங்களுக்கிட்ட சேர விடாம தடை செய்யறனா இல்லையா? நுட்பமாக விளங்கினீங்களா? புரிவடுங்க. அப்ப இப்ப என்ன செய்யணும்னா அவன் அதை கொண்டாந்து உங்களுக்கு தடை செய்யறான் என்கிறத அந்த மறுட்டுதலை இவ்விடத்துல நீங்க தெளிவா காணும். இவ்விடத்தில் சைத்தானின் மறுட்டுதலை நீ காண்பாய். ஒன்ன உணர்றதுக்கு, ஒன்ன ஞாபகப்படுத்துறதுக்கு, ஒன்ன நிலப்படுத்துறதுக்கு நீ எடுக்கிற முயற்சிய, எடுக்கிற ஞாபகத்தை, எடுக்கிற திக்கிற, எடுக்கிற அந்த தியானத்தை, அத அந்த தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உடை அமர்த்தி செய்கிற திக்கிற எப்படி வந்து தடை செய்யறான்? அதைத்தான் அவன் உன்னிடத்தில் வாரவர்களை நான் தடை செய்வேன். அவன் எப்படி தடை செய்கிறான்? இப்படி தடை செய்யப்பட்ட இந்த தடையில மாட்டிக்கொண்ட மாணவர்களுடைய அதிகமரிக்காளா இல்லையா?
யாரும் மைக் சத்தம் போடுதோ பேசுறதோ ஒன்றுமில்லை, ரெக்கார்டிங் உங்களுக்கு ஒழுங்கா வராது. பேசுற ஒரு ஆள் மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க, மற்ற மைக்கை கட் பண்ணுங்க. அப்படி கவனம் இல்லாம இருக்கிறீங்கன்னா ஓ பண்ணி போட்டு நீங்க வளமையை செய்கிற வேலையை செய்யுங்க. மைக்கை கட் பண்ணுங்க. சாஹிப் நான் உங்க மைக் ஆன் பண்ணிக்காத. ரைட், கட் பண்ணுங்க. அப்ப இப்ப 50 வச்சுக்கோங்க, மற்ற கட் பண்ணி வைங்க. நம்ம தேவையின்றா கேள்வி கேட்கிறேன் ஆன் பண்ணுங்க. ஒன்றுமில்ல, ரெக்கார்டிங் உங்களுக்கு ஒழுங்கா வராது. இப்ப என்ன விஷயம் எடுத்தோம்? அப்ப ஈனைக்கு உன்னிடத்துல வாரவர்களை நான் தடை செய்வேன் என்று சொல்லி, தடை செய்வேன் என்று செல்லத்தை எப்படி செய்யறானுங்கிறது இப்ப விளங்குதா? அப்ப இது ஒரு நாள் 2 நாள் முயற்சி எடுக்கிறதால அந்த நானுங்கிற உணர்வை ஞாபகத்துல தரிப்படுத்தி ஒரு இடிப்பு நிலைக்கு வர இயலாது, கஷ்டம். ஏன் அவன் தடை செய்யறான் தெரியுமா? உங்களை அதுல தரிப்படாம ஆக்குறதுக்கு இல்லை. அது இப்ப விளங்காது உங்களுக்கு. தரிப்பட்டதுக்கு பிறகுதான் விளங்கும். இப்ப அவன் தடை செய்யற மாதிரி தான் இருக்கும். தரிப்பட்டதுக்கு பிறகு பார்த்தா அவன் தடை செஞ்ச கட்டம் எல்லாம் உங்களை உறுதிப்படுத்துறதுக்காக இருந்திருக்கும். எல்லாம் மாறவே செய்யும். இப்ப பகை உறவா மாறினு. அவன் பகை இல்லை இப்ப அவனுக்கு, நமக்கு அவன் உறவு, சொந்தக்காரன். அது இப்ப ஈனைக்கு எடுத்த மாட்டா நம்ம ஒரு பக்கம் போகும். இப்படி வருது. அப்ப இப்ப நீங்க இப்ப ஒசால் சொல்றாங்க ஞாபகம்ங்கிறது எதற்காக? அந்த மறதியை நீக்க சொல்றாங்க. எந்த மறதிய? அந்த ஞாபகத்தில நான் என்கிற உன்னை உரிய இடத்தில் அமர்த்தங்க. தெளிவ தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி, அப்ப அந்த நான அமர்த்த சொல்ற. அப்ப உரிய இடத்துல அந்த நான அமர்த்தி ஞாபகம் செஞ்சிட்டு இருக்கக்குள்ள அதை மறக்க வைக்கிறதுக்கு என்ன எல்லாம் வருகுதோ, எந்த எண்ணம் வருகுதோ எல்லாத்தையும் மறதியை நீக்குன்னு சொல்றாங்க. அப்படி மறக்கிறதையெல்லாம் நீக்கணும், மறக்க வைக்கிறதையெல்லாம் நீக்கு. இதுதான் இப்ப ஜிஹாது. ஈனைக்குத்தான். இது எல்லாரும் செய்யலாம், செய்ய மாட்டாங்க. இது லேசான காரியம் இல்லை, இது மாபெரும் காரியம். ஏன் தெரியுமா மாபெரும் காரியம்? உணர வேண்டியவனும் ஐநைக்கு தான் இருக்கான், உணர்த்த வேண்டியவனும் ஐநைக்கு தான் இருக்கான், உணர்வும் ஐநைக்கு தான் இருக்கு, தடை செய்கிறவனும் ஐநைக்கு தான் இருக்கானண்டா. எப்படி நாம இதை பிடிக்கிறோம்? இப்ப தள்ளி தள்ளி இருந்தா இன்னும் அண்ணறிக்கிறவரு உணர வேண்டியவரு, அவரு உணர்த்த வேண்டியவரு, இவரு உணர்வு, இது எல்லாத்தையும் தடை செய்யணும் என்ன இருக்கிறேன் அப்படியே காட்டி கொண்டு விடலாமா இல்லையா? அப்ப உன்னிலே நீயாக நீ இருக்கும் பொழுது உன்னை எங்கே நீ காண்பாய் என்று கேட்டா நீங்க இப்ப தனித்தனியா பார்க்கணும். அதை தியான நிலையில அது தனித்தனியா விளங்கும் உங்களுக்கு. அப்படி விளங்குற இடத்தை தான் இறை சமூகம் என்று சொல்றேன். அப்ப மேலெண்ணம் கொண்டோருக்கும் கிட்டாது. இப்லீஸை கொண்டறிந்த பாடம் அவன் தடை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் உடலை நான் என்று எடுக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் கடைசி வரைக்கும் அந்த உணர்வை நான் என்று உணர விடவே மாட்டான். ஏன்? இவர் அந்த சமூகத்துக்கு போயிடுவேன். அப்ப திக்ருல் கல்வி செய்ய வர மாட்டாங்க அதிகமானாக்கள் செய்யறதே இல்லை. திக்ருல் ஜல்லிய செய்யற கிழமைக்கு ஒருக்கா அது கூறுற, அதுல ஒரு சாப்பாடு கிடைக்குதானே, சாப்பாடை காட்டினா அந்த அப்படியே மிரண்டு போற ஒரு இனம் இருக்குத்தானே. ஏன் செய்யறீங்க, எதுக்கு செய்யறோம் விளங்காது. அதுக்காக திக்ருல் ஜல்லி செய்யறத பிள்ளைன்ற சொல்றேன். அது திக்ருல் ஜல்லிக்கு போற திக்ருல் கல்வியை செய்யறதுக்கு தான். திக்ருல் ஜல்லி என்னத்துக்கு தந்திருக்கேன்டா, எல்லாரும் சேர்ந்து ஒரு கூடி கலைஞ்சி செஞ்சுட்டு போங்க. அதை கிழமைக்கு ஒருக்கா செஞ்சுக்கிட்டு அதோட சம்பந்தப்பட்ட மாணவர்களா இருந்துக்கிட்டு அப்படியே இருந்தா கொள்கையில இருக்க வேண்டாம். எப்படி தடை செய்யலாம்? இது எப்படி தடை? இது இப்ப லேசான தடை இல்லை. இது சும்மா சாதாரணமா வரவன் நாம சொல்ற விஷயத்தை விளங்கி பிடிச்சிருவான். இப்படி இருக்கிறவனுக்கு தார் சட்டடிக்கு கடினமான சம்பந்தப்பட்டிருக்கான். நாம சம்பந்தப்பட்டிருக்கோம்ங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அங்க பெரிய ஒரு இதா இருக்கு. அப்ப இனி அவன் யோசிப்பா, நாம என்ன திக்ர் செய்யறேன், நாம என்ன தியானம் செய்யறேன், நாம கொள்கையில இருக்கந்தானே என்று அந்த சந்தியில குந்திட்டு இருக்கிறவன் தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் தடை செய்யறானா இல்லையா? இந்த தடைய அவரை உணர்றதுக்கு அவரு தான் அந்த தடைய போட்டுட்டு இருக்காரு அவர்கிட்ட.